high fiber protein and iron rich breakfast. ராகி இட்லி ராகி தோசை செய்யலாமா? ஒரே மாவு வச்சு நல்ல புசு புசுன்னு இட்லியும் செய்யலாம், கிறிஸ்பியான தோசையும் செய்யலாம். ஸோ கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு மறக்காம உங்க ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு பவுல்ல 1.5 கப் ராகி, 1/2 கப் இட்லி அரிசி, 1/2 கப் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அவலை தனியா ஊற வச்சுக்கோங்க. அது அரைக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சா போதும். இப்போ இது எல்லாமே ஒரு 6ல இருந்து 7 முறை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இந்த ராகியை நான் ஹில்ஸ் நேச்சுரல்ல இருந்து வாங்கியிருந்தேன். இது அன்பாலிஷ் ராகினால 6 to 7 டைம்ஸ் கண்டிப்பா வாஷ் பண்ணிடுங்க. ஊற வைக்கிறது ஒரு 6ல இருந்து 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. 8 மணி நேரத்துக்கு ஊற வச்ச பிறகு அவலை ஒரு 15 நிமிஷம் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு எல்லாமே ஒன்னா சேர்த்து அப்படியே அரைச்சுக்கோங்க. அரைச்சிட்டு உப்பு சேர்த்து கை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு கவர் பண்ணிடுங்க. ஒரு 8 to 10 hours நல்லா ஃபர்மெண்ட் ஆகட்டும். நான் ஒரு ராத்திரி ஃபுல்லா ஃபர்மெண்ட் ஆக விட்டுட்டேன். ஹில்ஸ் நேச்சுரல்ல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஹை குவாலிட்டி மில்லட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. கம்பு, ராகி, பிளாக் ரைஸ், மில்லட் நூடுல்ஸ், மில்லட் சேமியா, மில்லட் அவல் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்கிரீன்ல இருக்க இந்த நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இட்லி பாருங்க நல்லா சாஃப்டா பஞ்சு போல வரும். இந்த மாவுல நான் குக்கிங் சோடா கூட சேர்க்கல, ஆனாலும் பாருங்க எவ்வளவு பஞ்சு போல இட்லி வந்திருக்கு. இதே மாவு வச்சு நீங்க தோசையும் செய்யலாம். தோசை ரொம்ப கிறிஸ்பியா வரும். பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு. சோ கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு மறக்காம உங்க ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்க.